ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ஐ. கவியரசி, ஜி. ராஜராஜேஸ்வரி, சி. தேஜேஸ்வர், எம்.எஸ். தியானேஷ், ஆர். ஸ்ரீஜா, ஏ. பிரைவாணி. ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்கள், தோட்டக்கலை வாரியம், கலாச்சார அமைச்சகம், மத்திய அரசின் இளைஞர் விருதுகள், சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் பல்வேறு சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியின் விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்லத் தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி. வணக்கம், என்னுடைய பெயர் கவியரசி, காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன். வாழ்த்துக்கள்மா. நீங்கள்? வணக்கம், என் பேர் ராஜராஜேஸ்வரி. நான் இப்போ ஃபைனல் இயர் லா படிச்சுட்டு இருக்கேன். சைட் பை சைடு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள்க. நீங்கள் பி அணி. வணக்கம், என் பேர் தியானேஷ். நான் ஈரோடு மாவட்டத்திலிருந்து வரேன். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போ யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கேன். வாழ்த்துக்கள். நீங்கள்? வணக்கம், என் பேர் தேஜேஸ்வர். நான் செயின்ட் ஜோசப் காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். என்ன டிகிரி முடிச்சிங்க? பிகாம் டிகிரி. சூப்பர் சூப்பர். தியானேஷ், பொழுதுபோக்குகள் என்ன? இரவு பந்து விளையாடுவேன் சார். ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட். வானொலிகளில் நியூஸ் கேட்குற பழக்கம் இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் சி அணி. என் பெயர் ஆர். ஸ்ரீஜா. நான் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். இப்போ டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள்? என் பெயர் பிரைவாணி. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். அருணா இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள்மா. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்த முதல் சுற்று ஒரு விரிவாக்கம். NBHM இதனுடைய விரிவாக்கம் என்ன? முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன். மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றீர்கள். முதல் கேள்வியே மிகச் சரியாக சொல்லி 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் ஏ அணியினர். நேஷனல் பீ கீப்பிங் ஹனி மிஷன். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. ரேம்ப் இதனுடைய விரிவு என்ன? ரேம்ப். ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் MSME ப்ரோக்ராம். அவ்வளோதான், MSME ப்ரோக்ராம். மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் MSME ப்ரோக்ராம் மிகச் சரியான விடை. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. ஸ்மைல் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன? சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல் லிவ்லிஹுட் என்டர்பிரைசஸ். மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று இப்போ அண்மையிலே 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன இல்லையா? நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது பற்றி சில விருது பெற்றவர்கள் பற்றி சில தகவல்கள்லாம் நாம் தெரிஞ்சுப்போம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மறைந்த தொழிலதிபர் ஒருவர் முக்கியமான ஒரு சமையல் உபகரணத்தின் உற்பத்தியில் பெரும் முன்னேற்றம் செய்து பெரும் புகழ் பெற்றார். மறைந்த அவருக்கு 26/1/2026 பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது. யார் அந்த தொழிலதிபர்? டி. ஜெகநாதன். மிகச்சரியான விடை. டி. ஜெகநாதன். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். மறைந்த தொழிலதிபர் திரு டி. ஜெகநாதன் அவர்கள் தான் ஒரு முக்கியமான சமையல் உபகரணமான அந்த ப்ரெஷர் குக்கர்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் செய்து மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றார். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு.
2026 ஜனவரி 26ஆம் தேதி அன்று மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகளில் தொழில்துறைக்காக ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர் பத்மபூஷன் விருதினை பெறுகிறார். அவர் யார்? தொழில்துறையில பத்மபூஷன் விருது ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபருக்கு கிடைச்சிருக்கு. யார் அவரு? பேர் சொல்லணும். உதய் கோட்டக். உதய் கோட்டக் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் பி அணியினர். அவருக்கு 10 முழு மதிப்பெண்கள். நம்முடைய பாராட்டுதல்கள். புகழ்பெற்ற வங்கி அதிபர் மற்றும் தொழில் அதிபரான திரு உதய் கோட்டக் அவர்களுக்கு தான் பத்மபூஷன் விருது தொழில் துறை பிரிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நல்ல கேளுங்கம்மா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி ஒருவருக்கு 26/1/2026 அன்று அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகளில் பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பெயர் என்ன? தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி ஒருவர். திரு கே ராமசாமி. திரு கே ராமசாமி, மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றீர்கள். சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான இவர் விவசாய கல்வி, பயோடெக் எனப்படும் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் குறிப்பாக இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான பங்களிப்புகளுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று தேயிலை உற்பத்தி பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. டீ போர்ட் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய தேயிலை வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் டீ போர்ட் ஆஃப் இந்தியா. கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். மிகச் சரியாக துல்லியமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா நகரில் தான் டீ போர்ட் ஆஃப் இந்தியா இதனுடைய தலைமையகம் இருக்கிறது. 1954 ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று இது செயல்பட தொடங்கியது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்திய தேயிலை வாரியத்தின் கீழ் 2 மண்டல அலுவலகங்கள் ஜோனல் ஆபீஸ் உள்ளன. அவற்றில் ஒன்று அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்ஹாட் என்னுமிடத்தில் உள்ளது. மற்றொன்று எங்குள்ளது? இந்த கேள்வி பி அணியினருக்கு. தமிழ்நாடு. தமிழ்நாடு சரியான விடை. எந்த இடத்துல? நீல்கிரிஸ். நீலகிரி. இன்னும் கொஞ்சம் அது கரெக்டான இடத்துல சொல்லுங்க. அது ஒரு நகரம். நீலகிரிஸ்ல தான் அது ஒரு நகரம். நீங்கள் ஏ அணியினர்? குன்னூர். குன்னூர். மிகச் சரியான விடை, குன்னூர். இப்போ நீல்கிரிஸ்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுக்குற பி அணியினர். ஏ அணியினரும் ஒரு 5 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். தமிழ்நாட்டில் குன்னூரில் தான் மண்டல அலுவலகத்தினுடைய 2வது மண்டல அலுவலகம் இருக்கின்றது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் இந்தியாவில் உள்ளது? 2வது இடம். நீங்கள் ஏ அணியினர்? 3வது இடம். 3வது இடம் தான் சரியானது. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். முதல் இடத்தில் அஸ்ஸாம் மாநிலம், 2ஆம் இடத்தில் மேற்கு வங்காளமும் உள்ளது. நாட்டின் மொத்த தேயிலை உற்பத்தியில் ஏறக்குறைய 12 முதல் 13% வரை தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிறது. தேயிலை தமிழ்நாட்டில் நீலகிரி, ஆனைமலை, வால்பாறை போன்ற இடங்களில் தேயிலை பெரும் வாரியாக விளைகின்றது. இப்போ அடுத்த சுற்று 4வது சுற்று. அதுக்கு போலாமா? இந்த சுற்று ஒரு வேளாண் பல்கலைக்கழகங்களை பற்றிய ஒரு சுற்று. நிறைய சுவையான தகவல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்தியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டது? குரு பால்பக் பாண்ட் யூனிவர்சிட்டி. பாதி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பி அணியினர். சரி, இப்போ சி அணியினருக்கு வாய்ப்பு. கோவிந்த் பாக்பர் பார்ட் யூனிவர்சிட்டி. சரி, நான் சரியான விடை சொல்கிறேன். பட் 2 பேரும் கொஞ்சம் கிட்ட சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கு மட்டும் ஒரு 5 மதிப்பெண் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிபி பந்த் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகும். ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குன்னா உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கு. இது 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் பழைய பெயர் உத்தரப்பிரதேச வேளாண் பல்கலைக்கழகம் ஆகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன? சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளது? 7. தவறான விடை. நீங்கள் சி அணியினர்? 3. 3 ரொம்ப சரியான விடை.
மணிப்பூரின் இம்பாலில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகம். 2 உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சியில் உள்ள ராணி லட்சுமிபாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம். 3வது பீகாரில் பூசா என்னும் இடத்தில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் ஆகும். இதில் இம்பாலில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் இந்தியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் ஆகும். இது 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. கோவையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அதற்கு முன்பு அது ஒரு விவசாய பள்ளியாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னையில் உள்ள சைதாப்பேட்டையில். எந்த வருஷம் சொல்லுங்க. 1969. இல்லை இல்லை இல்லை, சைதாப்பேட்டைலாம் சரியான விடை. சென்னையில். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? ஏ அணியினர் எந்த வருஷம்? 1872. 1872. இல்லை இல்லை, நீங்கள் பி அணியினர் 1871 சார். 1871. நீங்கள் சி அணியினர் 1971. இல்லை இல்லை இல்லை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சென்னையில் சைதாப்பேட்டையில் 1868, ஒரு 4 வருஷம் சேர்த்து சொல்லிட்டீங்க சரிங்களா. 1868ஆம் ஆண்டு ஒரு விவசாய பள்ளியாக இது தொடங்கப்பட்டது. பின்பு 1909ஆம் ஆண்டு கோவைக்கு இடம்பெயர்ந்து பின் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமாக மாறியது. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 45 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 30 பாயிண்ட்ஸ். 45 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்து சி அணியினர் 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பி அணியினர் 25 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் வருகின்ற சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று ஒரு பொது சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. இந்தியாவில் மண்டிகள் எனப்படும் சந்தைகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் பல்வேறு விளைபொருள்களை அகில இந்திய அளவில் எலக்ட்ரானிக் முறையில் வர்த்தகம் செய்வதற்கு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இணையதளத்தின் முகவரி என்ன? www.enam.government.in. சூப்பர், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். www.enam.gov.in என்பதாகும். இதில் நாம் என்பது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் என்பதாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு போலாமா? ஸ்வீட் ரெவல்யூஷன் எனப்படும் இனிப்பு புரட்சி எந்த துறைக்கானது? அந்த துறையை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஸ்வீட் ரெவல்யூஷன். தேன் சார், ஹனி சார்ந்தது. ஹனி சார்ந்தது. ஹனினா எதுலேருந்து கிடைக்குது? ஹனி ப்ராடக்ட். தேனீக்கள். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தேனீக்கள் வளர்ப்பு முறை பற்றிய பயிற்சி மற்றும் தேனீ வளர்ப்பை மேம்படுத்தி அதிக அளவு தேன் எடுத்தல் போன்றவற்றின் வளர்ச்சியைத்தான் இனிப்பு புரட்சி என்கின்றோம். இத்திட்ட வளர்ச்சிக்கு இந்த ஆண்டு நிதியாண்டில் 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போலாமா? சில்லறை பணவீக்கத்தை, அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எனப்படும் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை தற்பொழுது நாம் இந்தியாவில் முக்கியமான விலைவாசி குறியீட்டாக எடுத்துக்கொள்கின்றோம். சில்லறை பணவீக்கத்திற்கு, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு முன்பு எந்த குறியீட்டை முக்கியமான விலைவாசி குறியீட்டாக நாம் எடுத்துக்கொண்டிருந்தோம்? இப்போ ஒரு 2014 தான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆர் ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை முக்கியமாக எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விலைவாசி குறியீட்டாக எது இருந்தது? முயற்சி பண்ணுங்க சி அணியினர். இன்கம் இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஏ அணியினர். பேசியர். இல்லை, பி அணியினர். அர்பன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். இல்லை இல்லை இல்லை, நான் சரியாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மொத்த விலை குறியீட்டு எண், அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை தான் நம்ம ஒரு பேஸாக எடுத்திருந்தோம். சிபிஐ 2014 நம்ம சிபிஐ, அதாவது சில்லறை பணவீக்கத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இதில் யாருக்கும் மார்க் இல்லை. அடுத்த சுற்றுக்கு நம்ம போயிடலாம். இந்த சுற்று தோட்டக்கலை வாரியம் பற்றிய ஒரு சுற்று, ஹார்டிகல்ச்சர் போர்டு. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். குருகிராம், ஹரியானா. மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்த தோட்டக்கலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல 4 முக்கிய பிரிவுகள் இருக்குது. அந்த 4 முக்கிய பிரிவுகள் என்னென்னு சொல்லணும். ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டீங்க. அப்புறம் அடுத்தது வெஜிடபிள்ஸ். அப்புறம் அடுத்தது ஃப்ளவர்ஸ். அப்புறம் மெடிசினல் பிளான்ட்ஸ். இல்லை 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 இல்லை, இன்னும் ஒன்று முக்கியமாக ஒன்று இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா சி அணியினர்? நறுமணம். இல்லை இல்லை,
பூக்கள்னா எல்லாம் அதே தான். நீங்கள் ஏ? பூங்கா மற்றும் அலங்கார தோட்டக்கலை, லேண்ட்ஸ்கேப், லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஏ அணியினர். பி அணியினர் இங்கே பெரும்பாலும் சொல்லிட்டீங்க. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களும், ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. உலகிலேயே காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைச்சலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடம். 2வது இடம். ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்தியாவில் 2024-25 மொத்த தோட்டக்கலையின் உற்பத்தி 367.72 மில்லியன் டன்களாக இருந்தது. இதில் பழங்கள் 114.51 மில்லியன் டன்களும், காய்கறிகள் 219.67 மில்லியன் டன்களும், 33.54 மில்லியன் டன்கள் மற்றவைகளும் அடங்கும். சீனா காய்கறி உற்பத்தி மற்றும் பழங்கள் விளைச்சலில் முதலிடத்தை பெறுகின்றது. அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது ஒரு கலாச்சார அமைச்சகத்தின் கீழே இருக்கிற சில தகவல்கள் எல்லாம் நாம் தெரிஞ்சுப்போம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. லலித் கலா அகாடமியின் பிராந்திய அலுவலகம் சென்னையில் எங்குள்ளது? லலித் கலா அகாடமி இதனுடைய ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் எந்த இடத்துல இருக்கு? கிரீம்ஸ் ரோட் 1000 லைட். கிரீம்ஸ் ரோட் 1000 லைட். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது சென்னையில் கிரீம் சாலையில் உள்ளது. சென்னையை தவிர லக்னோ, கொல்கத்தா, புவனேஸ்வர் ஆகிய இடங்களிலும் பிராந்திய மையங்கள் உள்ளன. இது தவிர சிம்லா, அகமதாபாத், பாட்னா போன்ற இடங்களில் துணை மையங்களும் உள்ளன. லலித் கலா அகாடமி ஓவியம், சிற்பம் மற்றும் கிராஃபிக்ஸ் போன்ற இந்திய காட்சிக்கலைகளை கண்காட்சிகள், பட்டறைகள் மற்றும் முகாம்கள் மூலம் ஊக்குவிப்பதற்காக செயல்பட்டு வருகின்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவின் 7 மண்டல கலாச்சார மையங்களில் தெற்கு மண்டல கலாச்சார மையத்தின் தலைமையகம் எந்த இடத்தில் உள்ளது? மண்டல கலாச்சார மையங்கள் இந்தியாவில், அதில் சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டருடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? தஞ்சாவூர். தஞ்சாவூர். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார். தஞ்சாவூரில் இருக்கிறது சரியான விடை. இந்த மையங்கள் அந்தந்த மண்டலங்களின் நாட்டுப்புற மற்றும் பழங்குடி கலைகளை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் இந்த அமைப்புகள் பேருதவி செய்கின்றன. தஞ்சாவூரை தவிர பாட்டியாலா, நாக்பூர், உதய்பூர், பிரயாக்ராஜ், கொல்கத்தா, திமாப்பூர் போன்ற இடங்களிலும் மண்டல கலாச்சார மையங்களின் தலைமையகங்கள் உள்ளன. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்திய மொழிகளின் இலக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் சிறந்த படைப்பாளிகளை அங்கீகரிப்பதற்கும் இந்திய அரசால் வழங்கப்படும் விருதிற்கு சாகித்ய அகாடமி விருது என்று பெயர். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? இந்த விருதுகள் சிறுகதை, புதினம், விமர்சனம், இலக்கிய வரலாறு, நாடகம் போன்ற பல்வேறு இலக்கிய வகைகளின் படைப்புகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அவருடைய எந்த படைப்பிற்கு இந்த பரிசு வழங்கப்பட்டது? பிசிராந்தையார். மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பாவேந்தர் பாரதிதாசனின் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக 1969ஆம் ஆண்டுக்கான பரிசு அவருக்கு மறைவுக்கு பின் வழங்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டுக்கான விருதை அவர் பெற்றார். அடுத்த சுற்றுக்கு நம்ம போறோம். இந்த சுற்று மத்திய அரசினுடைய இளைஞர் விருதுகள் பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய இளைஞர் விருது, நேஷனல் யூத் அவார்ட், இளைஞர்களுக்கு அவர்களுடைய எந்த சேவைகளுக்காக வழங்கப்படுகிறது? சமூக முன்னேற்றத்துக்கும் சமூக பங்கேற்பிற்கும் வழங்கப்படுகிறது. மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தேசிய வளர்ச்சி மற்றும் சமூக சேவையில் சிறந்த பணியாற்றிய இளைஞர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு மத்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதாகும். ரூபாய் 1 லட்சம் மற்றும் ஒரு பதக்கம் மற்றும் சான்றிதழ் விருதாக வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. டென்சிங் நார்கே தேசிய சாகச விருது என்னும் விருதை எந்த மத்திய அமைச்சகம் வழங்குகிறது? டென்சிங் நார்கே தேசிய சாகச விருது என்னும் விருதை எந்த மத்திய அமைச்சகம் வழங்குகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ்.
மிகச் சரியான விடை. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால் ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது. நிலம், நீர் மற்றும் வான்வழி சாகச நடவடிக்கைகளில் சிறந்த சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. ரூபாய் 15 லட்சம் ரொக்கப் பரிசு, ஒரு வெண்கல சிலை மற்றும் ஒரு சான்றிதழை இந்த விருது உள்ளடக்கியது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நேஷனல் யூத் கார்ப்ஸ் எனப்படும் தேசிய இளைஞர் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவில் சேரும் இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது? 5000. சரியான விடை ரூபாய் 5000. 18 முதல் 29 வயது உடைய ஒழுக்கமான மற்றும் அர்ப்பணிப்புள்ள இளைஞர்களை தேசத்தை தட்டி எழுப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்காக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தன்னார்வ திட்டமாகும். 2 ஆண்டுகள் வரை இந்த சேவையை அவர்கள் செய்யலாம். இப்போ அடுத்த சுற்று நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 90 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 60 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 60 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 90 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க. 90 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பி மற்றும் சி அணியினர் இருவருமே தலா 60 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று மத்திய அரசினுடைய ரசாயனம் மற்றும் உர அமைச்சகத்திலிருந்து சில கேள்விகள் நம்ம கேட்க போறோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதன் தலைமையகம் எந்த நகரத்தில் உள்ளது? இந்த கேள்வி ஏ அணியினருக்கு. டிவிகே எஸ்டேட், கிண்டி, சென்னை. டிவிகே எஸ்டேட், கிண்டி. ரொம்ப பெருமை அது. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் கத்திப்பாரா சந்திப்புக்கு அருகில் திருவிகா தொழில்பேட்டையில் சிப்பெட்டின் தலைமையகம் உள்ளது. இது இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது பிளாஸ்டிக் மற்றும் பெட்ரோகெமிக்கல் துறைகளில் தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி வழங்கும் இந்திய அரசின் ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும். இதன் பழைய பெயர் மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகும். 1968ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இப்போ சிப்பெட்டை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? சென்னையில் சென்னை சிப்பெட்டில் எந்தெந்த பட்டப்படிப்புகள் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன? ஏதாவது ஒரு 2 சொன்னீங்கன்னா கூட போகிறோம். பட்டப்படிப்பு. பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் எந்த டிகிரி? பிஇஸ். இல்லை, அதுவுமே தவறான விடை தான். அது பட்டப்படிப்பில் அது இல்லை. நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா? பிடெக் இன் பெட்ரோகெமிக்கல். பிடெக் இன் பாலிமர் டெக்னாலஜி, பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பிடெக் இன் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி. சரி, இது ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி சரியான விடை. மற்ற எல்லாமே தப்பு தான். நீங்கள் ஏ அணின்னு முயற்சி பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு 2 டிகிரி சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். பி மேனுஃபேக்சரிங். வெரி குட், சூப்பர். அப்புறம் பிடெக் இன் பிளாஸ்டிக். ஏற்கனவே பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி சொல்லிட்டாங்க. இன்னும் ஒன்று அடிஷ்னலாக எல்லாமே முதுகலை கூட சொல்லலாம். சரி, நான் சொல்லிடுறேன், சரியான விடையை சொல்லிடுறேன். சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணும் ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணும் பெறுகின்றார்கள். முதுகலை பட்டங்கள் எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, எம்இ இன் கேட் கேப், அப்புறம் எம்எஸ்சி இன் அப்ளைடு பாலிமர் சயின்ஸ். இது முதுகலை பட்டத்தில். பிடெக்கில் பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பிஇ இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். இதை தவிர டிபிஎம்டி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி, டிபிடி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி போன்ற 3 ஆண்டு பட்டய படிப்புகளும் டிப்ளமோக்களும் வழங்கப்படுகின்றன. இதில் மாணவர்கள் தங்களுடைய கடைசி செமஸ்டரை பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளிலேயே இணைந்து ஆய்வுடன் கூடிய படிப்பை முடிப்பதால் அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் எளிதாக கிடைக்கின்றன. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. சிப்பெட்டின் கீழ் சென்டர் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் எனப்படும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மையங்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் அமைந்துள்ளன. சென்னையை தவிர தமிழ்நாட்டில் இன்னொரு நகரத்திலும் இம்மையம் அமைந்துள்ளது. அது எந்த நகரில்? மதுரை. சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது மதுரையில் திருவாதவூர் என்னும் இடத்தில் உள்ளது. மதுரையில் டிபிஎம்டி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டிங் டெக்னாலஜியும், டிபிடி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜியும், பிடிபிஎம்டி எனப்படும் போஸ்ட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்
மோல்டு டிசைன் பட்டய படிப்பும் வழங்கப்படுகின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு நம்ம போகலாம். இந்த சுற்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சுற்று. சிறப்பு பொருளாதார மண்டலம், அதெல்லாம் பற்றி நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். சிறப்பு பொருளாதார மண்டலம்ன்றது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இன்றைக்கி எந்த அளவுக்கு எக்கனாமி ரொம்ப முக்கியன்றது தெரியும் உங்களுக்கெல்லாம். அதில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை பற்றி நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். பயனுள்ள பல தகவல்களும் இதில் கிடைக்கும். முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. இந்தியாவின் முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எனப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு நிறுவப்பட்டது? குஜராத் காட்டிலா. காண்ட்லா. மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் குஜராத்தில் உள்ள கண்ட்லா என்னும் இடத்தில் 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலமாக நிறுவப்பட்டு, அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனாக நிறுவப்பட்டு, பின்பு 2000ஆம் ஆண்டில் சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றப்பட்டது. இது உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தும் ரசாயனங்கள், பொறியியல் மற்றும் கனிமங்களுக்கான துறைமுக அடிப்படையிலான மண்டலமாக உள்ளது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு உள்ளது? SCZ. தமிழ்நாட்டினுடைய முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு உள்ளது? செங்கல்பட்டு கொஞ்சம் தவறான விடைதான். நீங்கள் சி அணியினர்? தாம்பரம். சென்னையில் தாம்பரம் தான் சரியான விடை. தமிழ்நாட்டின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் சென்னையில் தாம்பரம் பகுதியில் நிறுவப்பட்டது. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், மெப்ஜோன் என்று அழைக்கப்பட்ட இது 1984ஆம் ஆண்டு இந்திய அரசால் பல பொருள்களை தயாரிக்கும் ஏற்றுமதி செயலாக்க மண்டலமாக நிறுவப்பட்டது. எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனாக செயல்பட்டது. பின்னர் 2003ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றப்பட்டது. மென்பொருள்கள் வளாகம், ரசாயனங்கள், பொறியியல், மின் அணுவியல், ஆடை மற்றும் தளவாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இங்கு உள்ளன. இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதி இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மூலமாக 2024-25 எவ்வளவு பில்லியன் டாலர், அது மட்டும் சொல்லுங்க. USDல 172 பில்லியன். 172 பில்லியன் டாலர்ஸ் இந்த சிறப்பு பொருளாதாரம் மூலமாக மட்டுமே நமக்கு நடந்திருக்கு 2024-25. அது சரியான தகவல். சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்தியாவின் மொத்த சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதிகள், மொத்த எக்ஸ்போர்ட்டு, அது வந்து 2024-25 825 பில்லியன் டாலர்களாக இருந்தது. அதில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் இருந்து சுமார் 172.7 பில்லியன் டாலர்கள் ஆகும். அதுதான் நீங்கள் சொன்னீங்க சி அணியினர். மொத்த ஏற்றுமதியில் இது சுமார் 21% ஆகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று வந்து ஒரு பொது சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமானது அது. இப்போ நம்ம இந்திய நாடு வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது இல்லையா? இப்போ இந்த மாதிரி வளரும்போது நமக்கு நிறைய விதத்தில் நம்ம டேட்டாவை எடுத்து ஆராய்ச்சிகள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்போது கேள்வி என்னென்னா, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய புள்ளியியல் தினமாக எந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது? எந்த தினம் இந்தியாவிலே தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே. ஏப்ரல் 14. இல்லை. நீங்கள் பி அணியினர்? டிசம்பர் 22 சார். இல்லை. நீங்கள் சி அணியினர்? சரி, நான் சரியான விடையை சொல்கிறேன். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 29ஆம் தேதி இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாள் புகழ்பெற்ற இந்திய புள்ளியியல் நிபுணர் பேராசிரியர் பிரசாந்த் சந்திர மஹலானோபிசினின் பிறந்த நாளை குறிக்கின்றது. அவர் நாட்டின் பொருளாதார திட்டமிடல் மற்றும் புள்ளியியல் மேம்பாட்டிற்கு பெரும் பங்கு ஆற்றியிருக்கின்றார். அவருடைய பிறந்த நாளைத்தான் நாம் தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடி வருகின்றோம், ஜூன் 29ஆம் தேதி. அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 27/1/2026ஆம் ஆண்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா யாருடன் செய்து கொண்டது? யூரோப்பியன் யூனியன். மிகச் சரியான விடை. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஐரோப்பிய யூனியனுடன் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 27 நாடுகள் இந்த ஐரோப்பிய யூனியனில் வகிக்கிறது.
பிரான்சு, ஜெர்மனி, ஆஸ்திரியா, பின்லாந்து போன்ற நாடுகள் இதில் அங்கம் வகிக்கின்றன. அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. நிலக்கரி உற்பத்தியில் கடந்த நிதியாண்டில், அதாவது 2024-25 இந்தியா ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டியது. அது என்ன? முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டியது, அது என்ன? நீங்கள் ஏ அணியினர்? லித்தியம். இல்ல, அதாவது டோட்டல் கோல் ப்ரொடக்ஷன்ல இந்தியா ஹஸ் சர்ப்ராஸ்ட் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். ஒரு முக்கிய மைல்கல்லை தாண்டியது. அது என்னன்னு சொல்லணும், கோல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. நீங்கள் பி அணியினர்? 3000 மெட்ரிக் டன்ஸ். 3000 மெட்ரிக் டன் தான். இல்லை சரி, நான் சரியான விடையை சொல்கிறேன். 1 பில்லியன் டன்களை கடந்தது. 1 பில்லியன்னா 100 கோடி. சரிங்களா? 100 கோடியை முதலாக 2024-25 இந்தியாவினுடைய மொத்த நிலக்கரி உற்பத்தி 100 கோடி டன்களை தாண்டியது. அதாவது 1 பில்லியன் டன்களை கடந்தது. 1047 மில்லியன் டன்களாக இது 2024-25 நிலக்கரி உற்பத்தி இருந்தது. 1047.67 மில்லியன் டன்கள். சரிங்களா? 1000 மில்லியன் தான் 1 பில்லியன். இதில் யாருக்கும் மதிப்பெண் இல்லை. அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று வந்து இந்தியாவினுடைய ஒரு உர உற்பத்தியை பற்றிய ஒரு சுற்று. சென்னையில் அமைந்துள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான உரத் தொழிற்சாலை எங்குள்ளது? சென்னையில் ஒரு மத்திய அரசுக்கு சொந்தமான உரத் தொழிற்சாலை. மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட். மிகச் சரியான விடை. எந்த இடத்துல இருக்காது? இன் சென்னை. எங்கே? சென்னையில் எங்கே இருக்கு? கிண்டி ஹாஸ். இல்லை கிண்டியிலலாம் இல்லை, எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி அது. சரி பரவாயில்ல, அந்த பேர் சொல்லிட்டீங்க கரெக்டாக. மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட்னு. ஏ அணியினர் 10 மதிப்பெண்கள் நான் கொடுத்துட்றேன். பட் எந்த இடம் தெரியுமா அது? நீங்கள் சி அணியினர்? மணாலி. மணலியில் இருக்குது. அதுவும் இருக்குது. அதே மாதிரி சென்னை பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரியும் அங்கே தான் இருக்குது, மணலியில் தான் இருக்குது. மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் எனப்படும் மெட்ராஸ் உர நிறுவனமாகும். இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது சென்னைக்கு அருகே மணலி பகுதியில் உள்ளது. இத்தொழிற்சாலை அமோனியா, யூரியா மற்றும் NPK உரங்களை உற்பத்தி செய்கிறது. இது 1971ஆம் ஆண்டு உற்பத்தியை தொடங்கியது. இப்போ அடுத்த கேள்வி போலாமா? பி அணியினருக்கு. இந்தியாவின் முதல் உரத் தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர் பிளான்ட் எந்த இடம்? ஜார்க்கண்ட் மாநிலம். இல்லை, தவறு. நீங்கள் சி அணியினர்? கேரளா. தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர்? ராணிப்பேட். ராணிப்பேட்டை. மிகச் சரியான விடை. ராணிப்பேட்டை, தமிழ்நாட்டினுடைய ராணிப்பேட்டை தான் இந்தியாவின் முதல் உரத் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. 1906ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் இந்தியாவின் முதல் உரத் தொழிற்சாலை தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் SSP எனப்படும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை உற்பத்தி செய்தது. சரிங்களா? அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இதில் வந்து ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். சி அணியினருக்கு. இந்தியாவில் மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவப்பட்ட முதல் உரத் தொழிற்சாலை எந்த இடத்தில் அமைக்கப்பட்டது? அது போன வாட்டி இந்தியாவிலே முதல்ல எந்த இடத்துலன்னு கேட்டோம். அது வந்து தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட ஒரு இடம் ராணிப்பேட்டைன்னு சொன்னாங்க. பட் பொதுத்துறை நிறுவனத்தால் இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் உரத் தொழிற்சாலை எங்க? கேரளாவில் இருக்கு, ட்ரவன்கோர். இல்லை, தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர்? ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஜார்க்கண்ட்னு சொல்லிட்டீங்க, சரியான விடை தான். எந்த இடம்? நீங்கள் பி அணியினர்? ராஞ்சி. ராஞ்சி எல்லாம் தவறான விடை. ஏ அணியினருக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுத்துட்றேன். ஜார்க்கண்ட் சரியான விடை தான். இந்திய அரசுக்கு சொந்தமான முதல் உரத் தொழிற்சாலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிந்திரி என்னும் இடத்தில் 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்பொழுது இது பீகார் மாநிலத்தை சேர்ந்தது. இது நைட்ரஜன் உரமான அமோனியம் சல்ஃபேட் உரத்தை அப்பொழுது உற்பத்தி செய்தது. சிந்திரி நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, உங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் இதில் ஜியாகிரஃபியில். பரவாயில்ல. இப்போது நம்ம 12 சுற்றுகளை முடித்திருக்கின்றோம். அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 12 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 135 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 70 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 90 பாயிண்ட்ஸ். A டீம் 135 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை C வித் 90 பாயிண்ட்ஸ். அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று வந்து ஒரு மருத்துவ ஆராய்ச்சி பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினுக்கு. ICMRஇன் பழைய பெயர் என்ன? ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதனுடைய பழைய பெயர் என்ன? இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன். மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்தியா ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன். இது 1911ஆம் ஆண்டு IRFA என்ற பெயரில் தொடங்கப்பட்டு பின்பு 1949ஆம் ஆண்டு ICMR என்று பெயர் மாற்றம் பெற்றது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவின் மருத்துவ ஆராய்ச்சிக்கான மிக உயர்ந்த அமைப்பு எது?
ஐசிஎம்ஆர் தான் மிகச் சரியான விடை. இந்தியாவினுடைய மருத்துவ ஆராய்ச்சிக்கான மிக உயர்ந்த அமைப்பு வந்து ஐசிஎம்ஆர் தான். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நாடு முழுவதும் மனித உயிர் சம்பந்தமான மருத்துவ ஆராய்ச்சியை உருவாக்குதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகியவை இதன் பணிகளாகும். இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. ஐசிஎம்ஆரின் ஆராய்ச்சி மையங்கள் சென்னையில் மொத்தம் எத்தனை உள்ளது? அது மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம் எவ்வளோ நம்பர்னு. 3. மிகச் சரியான விடை 3ன்னு சரியாக சொல்லியிருக்காங்க. நான் வந்து அது எங்கெங்கே இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஒன்று வந்து தேசிய தொற்று நோயியல் நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி, சென்னை அயப்பாக்கம் பகுதியில் இது உள்ளது. அடுத்து 2வது வந்து தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம், சேத்துப்பட்டு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ். 3வது தேசிய மலேரியா ஆராய்ச்சி நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச். இது ஒரு ஃபீல்டு யூனிட்டாக செயல்படுகிறது. இதுவும் அயப்பாக்கத்தில் தான் உள்ளது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று வந்து மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கும் தெரியணும், அதே மாதிரி நேயர்களுக்கும் தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? பள்ளிக்கரணை. சென்னை. பள்ளிக்கரணை சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். இதனுடைய முந்தைய பெயர் வந்து சிவெட், அதாவது சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜின்னு இருந்தது. அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி என்று மாறிச்சு. சென்னையில் இருக்கு. 1998ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது சென்னையில் பள்ளிக்கரணை பகுதியில் வேளச்சேரி தாம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ளது. காற்றாலை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்த நிறுவனம் செய்வதோடு காற்றாலை, அதாவது விண்மில் உற்பத்தியாளர்களுக்கு பேருதவி செய்கிறது. இது காற்றாலை பரிசோதனை நிலையம் ஒன்றையும் கயத்தாறுவில் நிர்வகித்து வருகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. விண்டை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி அது வந்து இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? குருகிராம், ஹரியானா. மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஹரியானா மாநிலத்தில் குர்குவான் எனப்படும் குருகிராம் நகரத்தில் குவால் பஹாரி என்னும் இடத்தில் உள்ளது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி MNRE எனப்படும் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றி பயிற்சி அளித்தல், சூரிய சக்தி மின்கலங்களை பரிசோதித்தல், சூரிய சக்தி மின் உற்பத்தியை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை இது செய்து கொண்டு வருகிறது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா எங்குள்ளது? இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா எங்குள்ளது? நியூ டெல்லி. தவறு. நீங்கள் ஏ அணியினர் ஜாம்நகர், குஜராத். குஜராத்தில் ஜாம்நகர். ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகிறார்கள். குஜராத்தில் ஜாம்நகரில் இது உள்ளது. இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனம், மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? ஒரு கட்டுமான அமைப்பை பற்றிய ஒரு சுற்று, சரிங்களா? தேசிய கட்டிட அமைப்பு எனப்படும் நேஷனல் பில்டிங்ஸ் ஆர்கனைசேஷனின் முக்கிய பணி என்ன? தேசிய கட்டிட அமைப்பு எனப்படும் நேஷனல் பில்டிங் ஆர்கனைசேஷனுடைய முக்கிய பணி என்ன? முக்கிய பணி வந்து சேஃப், ஹைஜீனிக். இல்லை அது இல்லை. நீங்கள் பி அணியினர். சார், கட்டுமானத்துறை சார்ந்த தரவுகளை வந்து மற்ற துறைகளுக்கு கொடுக்கறதும் சேமித்து வைக்கிறதும் சார். எதுக்காக? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக. நீங்கள் சி அணியினர். சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். நாட்டில் பல்வேறு நகரங்களில் அமைந்துள்ள குடியிருப்பு கட்டடங்களை பற்றிய பல்வேறு புள்ளி விவரங்களை சேகரித்தல், அவற்றை பகுப்பாய்வு செய்தல் போன்றவை இந்த நிறுவனத்தின் முக்கிய பணிகளாகும். கட்டுமான செலவுகள், கட்டுமான பொருட்களின் விலைகள், பல்வேறு கட்டுமான தொழிலாளர்களின் ஊதியங்கள் போன்றவைகளையும் இந்த நிறுவனம் சேகரிக்கிறது. அரசாங்கத்தின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு தொடர்பான அரசு திட்டங்களுக்கு சேகரிக்கப்பட்ட தகவல்கள் பெரிதும் உதவுகின்றன. இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் எங்கு உள்ளது? தேசிய நகர்ப்புற விவகார நிறுவனம் எங்குள்ளது? நியூ டெல்லி சார். நியூ டெல்லி. மிகச் சரியான விடை. பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். இது நியூ டெல்லியில் லோதி சாலையில் உள்ளது.
இது 1976ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனமாகும். இது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. இந்தியாவில் நகர்ப்புறத்துறைக்கு ஆராய்ச்சி நடத்துதல், திறன் மேம்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் அறிவை பரப்புதல் போன்றவை இதன் நோக்கமாகும். வேகமாக நகரமயமாக்கப்படும் இந்தியாவிற்கான தீர்வுகளை வழங்குவதில் இது கவனம் செலுத்துகிறது. இது அர்பன் இந்தியா என்னும் இதழை ஆண்டுக்கு 2 முறை வெளியிடுகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆர்கனைசேஷன், நகர மற்றும் கிராம திட்டமிடல் அமைப்பு, இந்த மத்திய அரசு நிறுவனத்தின் முக்கிய பணி என்ன? டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆர்கனைசேஷன் சொல்லுங்க. இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ்க்கு வந்து ஹவுஸ் ஹோல்டிங் இல்ல 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 அது இல்ல அது இல்ல. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆர்கனைசேஷன். நீங்கள் ஏ அணியினர்? ஸோ டெவலப்மெண்டல் பிளான்ஸை பற்றி இது பண்ணுறது. இல்ல இல்ல இல்ல. நீங்கள்? சஸ்டைனபிள் பில்டிங் இல்ல இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன். இல்ல அப்படி இல்லை. அதாவது மெயினா என்னன்னா, நகர்ப்புற மற்றும் பிராந்திய திட்டமிடல் உத்திகளுக்கான உச்சபட்ச தொழில்நுட்ப ஆலோசனைகளை, டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆலோசனைகளை வழங்கும் அமைப்பாக இது செயல்படுகிறது. சரிங்களா? இந்த நிறுவனம் புதுடெல்லியிலிருந்து செயல்படுகிறது. திஸ் ஆர்கனைசேஷன் சர்வ்ஸ் as the apex technical advisory body for urban and regional planning strategies for central government. இந்த கேள்விக்கு யாருக்கும் மதிப்பில்லை. இப்போ இது நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றாக அமைகின்றது. இது ஒரு கலாச்சாரம் பற்றிய ஒரு சுற்று தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். தி நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய தேசிய நூலகம் எங்குள்ளது? கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்திய தேசிய நூலகம் கொல்கத்தாவில் உள்ளது. இது மிக அதிகமான புத்தகங்களை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இங்கு சுமார் 25 லட்சத்துக்கும் மேல் புத்தகங்கள் உள்ளன. இது மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. 1836ஆம் ஆண்டு கல்கத்தா பொது நூலகம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு பல்வேறு பெயர் மாற்றங்களுக்கு பெற்று பின்பு இப்பெயரை பெற்றுள்ளது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினர். நல்ல சுவையான ஒரு கேள்வி, நல்ல கேளுங்க. இந்தியாவில் வெளியாகும் அனைத்து புத்தகங்கள், செய்தித்தாள்கள், பீரியாடிக்கல்ஸ் எனப்படும் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இந்த நூலகத்திற்கு வந்து சேரும். 1890ஆம் ஆண்டு இந்த நூலகம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் 4 நேஷனல் டெபாசிட்டரி சென்டர்களில் இதுவும் ஒன்று. நாம் சென்னையில் எந்த நூலகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம்? கன்னிமரா லைப்ரரி. கன்னிமரா லைப்ரரி மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. இந்த கேள்வி வந்து சி அணிக்கு வருது. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா எனப்படும் தேசிய நாடகப்பள்ளி எங்குள்ளது? இது இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். தேசிய நாடகப்பள்ளி எந்த இடத்துல இருக்கு? நியூ டெல்லியில் இருக்க பகவல்பூர். நியூடெல்லி மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தேசிய நாடகப்பள்ளி இது புதுடெல்லியில் உள்ளது. 1959ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த நாடகப்பள்ளி நாடக கலைகளில் 3 வருட முழுநேர டிப்ளமோ படிப்பை வழங்குகிறது. இதில் நடிப்பு, இயக்கம் மற்றும் நாடக நுட்பங்களில் பயிற்சி அளிக்கிறது. இது பெங்களூரு, வாரணாசி போன்ற இடங்களில் பிராந்திய மற்றும் வள மையங்களை கொண்டுள்ளது. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் நிறைய தகவல்களுக்கு நீங்கள் சரியான விடையை சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ஆவலாக நிகழ்ச்சியினுடைய முதல் இடத்தை யார் பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவை பார்க்க போகிறோம். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 170 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 110 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 110 பாயிண்ட்ஸ். A டீம் 170 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை B and C ஈச் வித் 110 பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்களை பார்த்தா எல்லாருமே நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிச்சிருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ மதிப்பெண்கள் வந்திருக்கு. அதில் முதல் இடம் யாருக்குன்னு பார்த்தா ஏ அணியினர் 170 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தை பெறுகின்றார்கள். இப்போ அவர்களுக்கு அடுத்தபடியாக 2 அணியுமே 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். பி மற்றும் சி அணியினர் சரியாக 110 மார்க்குகளை வாங்கியிருக்காங்க. தலா 110 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகள். நிறைய பல நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் பல நல்ல தகவல்களையும் சுவையான பல தகவல்களையும் நாம் தெரிவிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். இதில் பங்கேற்றவர்கள் ஐ. கவியரசி, ஜி. ராஜராஜேஸ்வரி, சி. தேஜேஸ்வர், எம்.எஸ். தியானேஷ், ஆர். ஸ்ரீஜா, ஏ. பிறைவாணி.